A system has two charge. QA is equal to 2.5 into 10 power minus 7 coulomb. And QB is equal to minus 2.5 into 10 power minus 7 coulomb. So, ரெண்டு charge இருக்கு. ரெண்டு charge ஓட magnitude same, but it is an opposite sign. Located at a point A ன்னு சொல்லிட்டு x, y, z கொடுத்திருக்காங்க. X and y ல எதுவுமே இல்ல, z axis ல மட்டும் வேல்யூ இருக்கு. So point A and point B கொடுத்திருக்காங்க. What they asking is the electric dipole moment of the system கேக்குறாங்க. So first நம்ம diagrammatically represent பண்ணலாம். So ரெண்டு பாயிண்ட்லயுமே x and y ல எந்த வேல்யூவும் இல்ல. அப்ப z axis மட்டும் நம்ம கான்ஸ்ட்ரேட் பண்ணா போதும். Let us consider இதுதான் நமக்கு z axis. Okay. So இதான் எனக்கு z axis. And இந்த பக்கம் இருக்குது positive z axis, இந்த பக்கம் இருக்குது negative z axis. And நடுவுல இருக்குது origin. Okay. So நீங்க ரெண்டு பாயிண்ட் இருக்கு, that is point A minus 15 cm ல charge QA இருக்கு. Okay. So first இங்க இது பண்ணலாம். இது வந்து minus 15 and இங்க வந்து நமக்கு plus 15. ரெண்டு equal distance தான். And இந்த இடத்துல வந்து charge A இருக்கு. So charge A ன்னு எழுதிக்கலாம். அந்த charge A வந்து positive. So அதை represent பண்றதுக்காக இங்க positive மேல எழுதிக்கிறேன். And next அதே மாதிரி point B ல வந்து charge QB இருக்கு. அப்ப இங்க வந்து நம்ம B ன்னு எழுதிக்கலாம். And also அது வந்து negative charge minus 2.5 இருக்கு. So negative represent பண்றதுனால நான் negative இங்க போட்டுக்கிறேன். And இங்க ரொம்ப முக்கியமானது distance. That is இங்க distance என்னன்னா originல இருந்து இந்த 15 cm D. அதே மாதிரி இந்த ஆரிஜின்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து d. இங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2d ஆ இருக்கும். Because electric dipole moment ஓட ஃபார்முலா dipole moment is equal to magnitude of the charge into distance between them. So இந்த டிஸ்டன்ஸே நமக்கு என்னன்னா 2d தான். அப்ப டைரக்டா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சார்ஜ் இடத்துல என்ன இருக்கு 2.5 into 10 power minus 7 into 2. D-ன்றது என்னது? D-ன்றது 0 to 15 cm. அப்போ 15 cm அதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும். அப்போ 15 into 10 power minus 2. ஸோ அப்போ இங்கே கால்குலேட் பண்ணலாம். நமக்கு வந்து 2.5 into 10 power minus 7 minus 2 வந்து minus 9 and 2 into 15 வந்து 30. And 2.5 into 30 நம்ம கால்குலேட் பண்ணலாம். You will get it as 75. So 75 into 10 power minus 9 வந்து நமக்கு கிடைக்கும். And இதை நம்ம எப்படி ரிஃபார்ம் பண்ணலாம்னா 7.5 into 10 power minus 8 ன்னு எடுத்துக்கலாம். That is coulomb meter. So we'll check the option. அதுலயே நமக்கு ரைட்டான ஆன்சர் கிடைச்சிருச்சு. Option A is a right answer. But even though நம்ம டைரக்ஷன் பார்க்கணும் இல்லையா, dipole moment ஓட டைரக்ஷன் is always from negative charge to positive charge. So negative இந்த பக்கம் இருக்கு, positive இந்த பக்கம் இருக்கு. அப்போ இப்படிதான் நமக்கு எப்படி இருக்கும்? dipole moment ஓட டைரக்ஷன் இருக்கும். So அப்ப direction of the dipole moment பாருங்க towards negative z axis இருக்கு. அப்ப along negative z axis கரெக்டா இருக்கு. Next one, a solid metallic sphere has charge plus 3q. Concentric with the sphere is a conducting spherical shell having charge minus q. The radius of a sphere is a and that of a spherical shell is b. So first இவங்க diagrammatic approach பண்ண சொல்லிருக்காங்க. Let us consider you have a solid sphere and spherical shell. So spherical shell radius தான் greater. அப்ப அதுதான் ரொம்ப பெருசு. So first நம்ம spherical shell எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கான spherical shell. And அதோட ரேடியஸ் வந்து கொடுத்திருக்காங்க, that is b. And இதுக்குள்ள ஒரு solid sphere இருக்கு, அதோட ரேடியஸ் வந்து a ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்குள்ள ஒரு solid sphere இருக்கு, அதோட ரேடியஸ் வந்து a. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். இதோட ரேடியஸ் வந்துட்டு b and இதோட ரேடியஸ் வந்துட்டு என்னன்னா a. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, what is the electric field at the distance r? அந்த r எதுக்குள்ள இருக்குன்னா இந்த a-க்கும் b-க்கும் நடுவுல இருக்கு. ஓகே, ஸோ இந்த a-க்கும் b-க்கும் நடுவுலனா நம்ம இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் r. ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சார்ஜோட லொகேஷன் பார்க்கலாம். இப்போ என்னன்னா a solid metallic sphere has charge plus 3qன்றாங்க. அப்போ உள்ள இருக்கிறது solid metallic sphere. அப்போ அதுக்குள்ளேயும் சார்ஜ் இருக்கும் இல்லையா? அப்போ மெட்டாலிக் ஸ்பியர் அப்படின்னா நமக்கு உள்ள மெட்டீரியல்ஸ் இருக்கும். அப்போ இப்போதைக்கு நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். அப்போ உள்ள மெட்டீரியல்ஸ் இருக்கு, தட் மீன்ஸ் உள்ள நமக்கு என்ன இருக்கு, சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த சார்ஜோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க, தட் இஸ் பிளஸ் 3q. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு மைனஸ் q கொடுத்துருக்காங்க. ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு எப்பவுமே நம்ம ஒரு சார்ஜ் கொடுத்தோம் அப்படின்னா அது வெளியே போயிடும். ஏன்னா ஸ்பெரிக்கல் ஷெல் எப்பவுமே சார்ஜஸ் வந்து சர்ஃபேஸ்ல மட்டும் தான் லொக்கேட் ஆகும். ஸோ என்னதான் நீங்க சார்ஜ் வந்து மைனஸ் q உள்ள கொடுத்தாலும் அது வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ அவங்க கேட்கறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த டிஸ்டன்ஸ் ஆர். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ஆர்ல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்குறாங்க. அப்போ ரொம்ப சிம்பிள், இந்த ரீஜன்ல இருக்கிற வரைக்கும், இந்த ரீஜன் வரைக்கும்
எனக்கு சார்ஜஸ் என்னன்னு பார்த்தா போதும். ஸோ இந்த ரீஜன்ல இருக்கிற சார்ஜஸ் என்னன்னா +3q மட்டும்தான். ஏன்னா -q வெளியே போயிடுச்சு. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் பேசிக் ஃபார்முலா E is equal to 1/4πε0 q/r² தான் பேசிக் ஃபார்முலா. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் 1/4πε0 qன்ற இடத்துல நமக்கு வந்து +3q வருது and distance rன்ற இடத்துல capital R square. So we'll check the option. Option 3 is the right answer. Next one, 4 capacitors of each of capacity 3 microfarad are connected as shown in the adjoining figure. So diagram வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா the ratio of the equivalent capacitance between A and B. So first A and B across நம்ம வந்து capacitance கண்டுபிடிக்கணும். and இவங்க சொல்லிட்டாங்க எல்லா capacitors வேல்யூ வந்து 3 microfarad தான். So வேணா நம்ம C ன்னு எடுத்துக்கலாம். capacitance C. இந்த C யோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? That is equal to 3 microfarad. Okay. So first equivalent capacitance across A and B எடுக்கலாம். A and B னா இந்த பாயிண்ட் வந்து எனக்கு A, இந்த பாயிண்ட் வந்து B. So across this நம்ம வந்து effective பார்க்கணும். அப்ப என்ன பண்ணலாம்னா இங்க தான் பேட்டரி கனெக்ட் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம். So first நான் இங்க பாயிண்ட் வைக்கிறேன் பாருங்க. This is point A and this is point B. இங்க எப்படி இப்ப capacitance இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு இங்க இருந்து 2 வயர் எடுத்தாச்சு. அப்போ இதுக்கு நடுவுல ஒரு capacitance இருக்கு. அந்த capacitance வந்து C. ஓகே, ஃபர்ஸ்ட் இது எழுதியாச்சு. அதுக்கு அடுத்து பாருங்க, ஒரு சர்க்யூட்ல எல்லா காம்பனன்ட்டும் ஒரே வயர்ல கனெக்ட் ஆயிருக்குன்னா that is connected in series. ஸோ டைரக்டாவே இங்க வரைஞ்சிக்கலாம். தட் இஸ் இங்க ஒரு capacitance C and again இங்க ஒரு capacitance and again இங்க ஒரு capacitance. எல்லாத்தோட capacitance வேல்யூ வந்து C தான். ஓகே, இப்போ நம்ம எஃபெக்டிவ் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ திஸ் ஆல் தி 3C are connected in series and also identical. அப்போ ஐடென்டிக்கலுக்கு ஃபார்முலா என்னன்னா CS is equal to C/N. ஸோ அதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ இங்க எத்தனை ஐடென்டிக்கல் இருக்கு? 3 ஐடென்டிக்கல் இருக்கா? அப்போ வந்து C/3. ஸோ இதை வச்சு நம்ம ரீட்ரா பண்ணலாம். இப்போ மேலே எனக்கு ஒரு கெப்பாசிட்டர் C இருக்கு, கீழே எனக்கு ஒரு கெப்பாசிட்டர் C/3 இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டு பாருங்க, இது ரெண்டும் நமக்கு எதுல இருக்கு? பேரலல்ல இருக்கு. அப்ப பேரலல்ல இருக்கு அப்படின்னா CP is equal to C1 plus C2. அப்போ C plus C/3. அப்ப நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 4C/3. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி செகண்ட் ஒன்னுக்கு பார்க்க போறோம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அக்ராஸ் A and C கேட்டிருக்காங்க. ஸோ இதை ரப் பண்ணிக்கலாம். அக்ராஸ் A and C னா அதுக்கு நடுவுல நம்ம என்ன பண்ணலாம்? பேட்டரி வயர் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இங்க இருந்து ஒரு வயர், இங்க இருந்து ஒரு வயர். அப்ப பாருங்க, இந்த பாயிண்ட் B நம்ம எடுக்கவே வேண்டாம். இப்ப பார்க்கலாம் எதெல்லாம் சீரீஸ்ல இருக்கு, எதெல்லாம் பேரலல்ல இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க ஒரு வயர் கனெக்ஷன், இங்க ஒரு வயர் கனெக்ஷன் வந்துருச்சா? அப்போ இந்த வயர்ல மட்டும் எந்த கனெக்ஷன்ல ஜஸ்ட் ஃப்ளோவா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு காம்பனன்ட்டும் சீரீஸ்ல இருக்கு, மேல இருக்க இந்த ரெண்டு காம்பனன்ட்டும் சீரீஸ்ல இருக்கு. செகண்ட் டயக்ராம் வரையலாம். இது வந்து பாயிண்ட் A அண்ட் இது வந்து பாயிண்ட் C. ஸோ மேல இருக்க ரெண்டு காம்பனன்ட் வந்து சீரீஸ்ல இருக்கு. ஸோ இங்க ஒரு கெப்பாசிட்டன்ஸ் C, எகெயின் வந்து C. ஸோ இது C அண்ட் C. எகெயின் கீழே இருக்க ரெண்டு கெப்பாசிட்டரும் சீரீஸ்ல இருக்கு. அப்போ இது வந்து C, எகெயின் இது வந்து C தான். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இது ரெண்டு நமக்கு எப்படி இருக்கு? சீரீஸ்ல இருக்கா? எகெயின் ஃபார்முலா ஐடென்டிக்கல்னா CS is equal to C/N. ஸோ தட் இஸ் C/2. ஸோ இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். ஸோ C ரெண்டும் சேர்ந்து C/2. அப்போ மேல நமக்கு C/2, கீழே இதுவும் நமக்கு சீரீஸ்ல தானே இருக்கு. எகெயின் C/2 தான் நமக்கு வரும். எகெயின் டினாமினேட்டர் எனக்கு என்ன ஆயிடுச்சு? C/2. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் நமக்கு எப்படி இருக்கு? பேரலல்ல இருக்கு. ஓகே, பேரலல்னா ஃபார்முலா என்ன? தட் இஸ் CP is equal to C1 plus C2. தட் இஸ் C/2 plus C/2. அப்ப நமக்கு என்ன வரும்னா 2C/2. அப்ப 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா CP அப்படின்றது C. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்து செகண்ட் ஒன். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ரேஷியோ தான் கேட்குறாங்க. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். கெப்பாசிட்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஒன் பை கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த செகண்ட் ஒன், தட் இஸ் ஈக்குவல் டு 4C/3 பை நமக்கு C. அப்போ C கேன்சல் ஆயிடுச்சுன்னா பாருங்க, பேலன்ஸ் வந்து 4/3 இருக்கு. We'll check the option. Option 1 is the right answer. அடுத்தது பார்க்கலாம். The capacitance of a parallel plate capacitor is C. So first நம்ம diagrammatically approach பண்ணிக்கலாம். Let us consider you have a parallel plate capacitor and let us consider they are separated by a distance D and area of cross section வந்து A ன்னு எடுத்துக்கலாம். and இதுல இருக்க capacitance வந்து C ன்னு சொல்லிருக்காங்க. So equation எழுதலாம். C is equal to epsilon naught A by D. இவங்க என்ன சொல்றாங்கன்னா
if a dielectric slab of thickness equal to 1/4 of the plate separation, அதாவது ஒரு dielectric medium insert பண்ண போறாங்க. ஸோ அதோட திக்னஸ் வந்து 1/4 of Dன்றாங்க. அண்ட் அதோட பொசிஷன் கொடுக்கலாம். அப்போ நம்ம எங்க வேணாலும் வைக்கலாம். ஸோ நான் இந்த கார்னர் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கார்னர்ல அந்த dielectric medium வைக்கிறாங்க. அண்ட் அந்த dielectric constant வந்து K அண்ட் அதோட திக்னஸ் வந்து 1/4 into D. ஓகே, ஸோ dielectric constant Kன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா தென் நியூ கெப்பாசிட்டன்ஸ் பிகம், நியூ கெப்பாசிட்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு இந்த dielectric medium வச்சதை ஒரு கெப்பாசிட்டன்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். தட் இஸ் C1. அதே மாதிரி இந்த ஏர் மீடியம் இருக்கிறது ஒரு கெப்பாசிட்டன்ஸ் C2வா எடுத்துக்கலாம். அப்போ இதோட திக்னஸ் வந்து 1/4Dனா இதோட திக்னஸ் நமக்கு என்னவா இருக்கும் 3/4Dயா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு திக்னஸ் தான் டிவைட் ஆயிருக்கு. எப்பவுமே திக்னஸ் டிவைட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து காம்பினேஷன் இன் சீரீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம C1 C2 கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் காம்பினேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் C1 is equal to dielectric constant K epsilon naught A D/4. ஸோ 4 வந்து நியூமரேட்டருக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் C2 is equal to again நீங்க பார்க்கலாம் இது ஏர் மீடியம். அப்போ dielectric constant 1 பேலன்ஸ் epsilon naught A by 3D/4. ஸோ 3D கீழே இருக்கட்டும், 4 வந்து மேலே போயிடும். ஓகே, ஸோ C1 C2 எழுதியாச்சு. now they are connected in series. அப்போ சீரீஸ்னா காம்பினேஷன் 1/CS is equal to 1/C1 plus 1/C2. அப்போ காமன் டேர்ம் எல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். that is 1/CS is equal to சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது epsilon naught காமனா இருக்கு C1 C2க்கு, A காமனா இருக்கு, நெக்ஸ்ட் வந்து 4 காமனா இருக்கு, by D வந்து நியூமரேட்டருக்கு போயிடும், அது காமனா இருக்கு. பேலன்ஸ் பாருங்க, இந்த இடத்துல நமக்கு வந்து 1/K இருக்கு. அண்ட் இங்க வந்துட்டு நமக்கு 3 மட்டும் தான் இருக்கு. தட் இஸ் 3/1 மட்டும் இருக்கு. ஓகே, அப்போ இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா D/epsilon naught A into 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அண்ட் உள்ள என்ன வரும்னா தட் இஸ் 1 plus 3K/K. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு 1/CS. அப்போ அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். ஏன்னா நமக்கு CS தான் வேணும். அப்போ CS is equal to epsilon naught A by D. நியூமரேட்டர்ல 4 வந்துருச்சு. பேலன்ஸ் நமக்கு K/1 plus 3K. ஓகே, ஸோ ஆல்ரெடி epsilon naught A by Dன்றது என்னது கெப்பாசிட்டன்ஸ் Cன்னு தெரியும். அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 4C into K by 1 plus 3K. இதுதான் நமக்கு என்னன்னா கெப்பாசிட்டன்ஸ் சீரிஸ். அப்போ இதை வச்சு ஆப்ஷன் பார்க்கலாம். தட் இஸ் 4KCனாலும் சரி CKனாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்போ 4KC by 3K plus 1. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 வந்து மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து பார்க்கலாம். இஃப் N, E, tau and M respectively represent the density, charge relaxation time and mass of the electron, then the resistance of a wire of length L and area of cross section A will be. So resistance of the wire கேட்குறாங்க. இது எல்லா டேர்மே மிக்ஸ் ஆகிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸோட பேசிக் ஃபார்ம்ல எடுத்துக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் R is equal to resistivity rho L by A. ஸோ இப்போ ஆப்ஷன்ல பார்க்கலாம் L and A இருக்கு. அப்போ ரெசிஸ்டிவிட்டியை தான் நம்ம மாற்றணும். நம்ம ஆல்ரெடி தியரியில படிச்சிருப்போம். கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு N E ஸ்கொயர் tau by M னு படிச்சிருப்போம். திஸ் இஸ் கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டிக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் என்ன ரிலேஷன்னா கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 by ரெசிஸ்டிவிட்டி. அப்போ அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணா போதும். ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு M by N E ஸ்கொயர் tau. அப்போ டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் R is equal to M by N E ஸ்கொயர் tau and balance numeratorல L இருக்கு, denominatorல A இருக்கு. We'll check the option. Option 1 is the right answer. So next one, converting galvanometer to ammeter. The resistance of 1 ampere ammeter is 0.018 ohm. To convert into a 10 ampere ammeter, the shunt resistance required will be. So first நம்ம diagram எடுத்துக்கலாம். So இதுதான் வந்து converting galvanometer to ammeter ஓட diagram. So இனிஷியலா galvanometer ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.018 ohmனு சொல்லியிருக்காங்க. அதில் 1 ampere current மட்டும் தான் பாஸ் ஆக முடியும். ஸோ அப்போ current through galvanometer that is IG வந்துட்டு 1 ampereன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.018 ohm. இதுதான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் G. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டு கன்வெர்ட் இன்டு அ 10 ampere ammeter. ஸோ அப்போ எனக்கு I என்னவா இருக்குன்னா 10 ampere இருக்கணும். அப்படி 10 ampere இருக்கணும்னா இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் S என்னன்னு கேட்குறாங்க.
ஸோ ரொம்ப சிம்பிள், இந்த ரெண்டு சர்க்கியூட்டும் நமக்கு பேரலல்ல இருக்கு. ஸோ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா V is equal to IRன்னு தெரியும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V is equal to ஐன்ற இடத்துல கரண்ட் த்ரூ த கேலனோமீட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் Gன்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் ஐன்ற இடத்துல இங்கே I மைனஸ் ஐஜியா, அப்போ I மைனஸ் ஐஜி, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து S. ஸோ அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது IG அப்படின்றது நமக்கு என்னவா இருக்கு, தட் இஸ் 1 ஆம்பியர், Gன்றது 0.018, தட் இஸ் ஈக்குவல் டு ஐன்ற இடத்துல வந்துட்டு நமக்கு இங்கே 10 மைனஸ் 1 இன்டூ S, அப்போ 0.018, 10 மைனஸ் 1 வந்து 9, ஸோ 9 இஸ் ஈக்குவல் டு S. அப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 0.002 ஓம்னு வரும். ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம், ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது, a wire of a certain material is stretched slowly by 10%. Its new resistance and specific resistance becomes. ஸோ இனிஷியலாக வந்துட்டு ஒரு வயர் இருக்கு, அதோட லென்த் L, அதுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு ஃபார்முலா எடுத்துக்கலாம். தட் இஸ் R இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வயரை வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது அது லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. நமக்கு லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் டிக்ரீஸ் ஆகும், வித் ரெஸ்பெக்ட் டு தட் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்போ எனக்கு நியூ ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள், ஒரு வயருக்கு ரெசிஸ்டிவிட்டி கான்ஸ்டன்ட், அதே மாதிரி டென்சிட்டியும் சேமாக தான் இருக்கும். அப்போ டென்சிட்டி கொண்டு வர மாதிரி ப்ளே பண்ணலாம். தட் இஸ் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை எல். அப்போ இங்கே என்ன ஆகும், ரோ எல் இன்டூ எல், எல் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்டூ லென்த் வந்து வால்யூம். அண்ட் நமக்கு என்ன தெரியும், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்போ வால்யூம்ன்றது என்னது, மாஸ் பை டென்சிட்டி. அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். R is equal to rho L square, வால்யூம்ன்ற இடத்துல மாஸ் பை டென்சிட்டி மேலே போயிடும். அப்போ ஒரு மெட்டீரியலுக்கு ரெசிஸ்டிவிட்டி, டென்சிட்டி, மாஸ் இது எல்லாமே சேம், லென்த் மட்டும் தான் மாறுது. அப்போ ரொம்ப சிம்பிள், R is proportional to L ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அப்போ இனிஷியலாக L இருந்திருக்கு, அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து R. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இனிஷியல் லென்த் L, அப்போ ஃபைனல் லென்த் வந்து L டேஷ். L டேஷ் இஸ் ஈக்குவல் டு L பிளஸ் 10% ஆஃப் L. ஏன்னா லென்த் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா, அப்போ எப்படி எழுதுவோம், L பிளஸ் 10/100L. அப்போ இங்கே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா திஸ் இஸ் L பிளஸ் 0.1L. that will give you 1.1L. இதுதான் நமக்கு L டேஷ். ஸோ அப்போ இதை வச்சு R டேஷ் கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் R டேஷ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு L டேஷ் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது R பை R டேஷ் இஸ் ஈக்குவல் டு L ஸ்கொயர் பை L டேஷ்னா நமக்கு என்ன வரும், 1.1 L த ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்போ வந்து L ஸ்கொயர் பை 1.1 ஸ்கொயர்ன்றது என்னது, 121. அப்போ 1.21 L ஸ்கொயர்னு வரும். அப்போ L ஸ்கொயர் கேன்சல். அப்போ R பை R டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 பை 1.21. அப்போ நம்ம கிராஸ் இது பண்ணோம்னா R டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1.21 R. அப்போ எனக்கு ரெசிஸ்டன்ஸ் R வந்து 1.21 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அப்போ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ்ன்னு கேட்குறாங்களே, அது வந்து ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டி ஒரு மெட்டீரியலுக்கு எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். தட் ரிமைன்ஸ் சேம். அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம், ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 6 ohm each are connected in the manner shown in adjoining figure with the current 0.5 ampere as shown in the figure. Potential difference Vp minus Vqs. So first of all இந்த காம்பினேஷனை ரிசால்வ் பண்ணணும். அது ரிசால்வ் பண்ணிட்டு அக்ராஸ் P and Q பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க 6 ohm ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே பேரலல்ல கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ ஆல் ஆர் ஐடென்டிக்கல். ஸோ ஐடென்டிக்கல்னா ஃபார்முலா Rp இஸ் ஈக்குவல் டு R பை N. இங்க R என்ற இடத்துல 6 இருக்கு. N ரெப்ரசன்ஸ் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். எத்தனை ரெசிஸ்டர் இருக்குன்னா 1 2 3 3 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ 6/3. அப்போ 6/3ன்றது 2 ohm. ஸோ இதெல்லாம் கம்பைன் ஆகி 2 ohமா மாறிடுச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு இது 2 ohm. அடுத்து நம்ம இங்க பார்க்கலாம், இது ரெண்டும் நமக்கு சீரீஸ்ல இருக்கு, அதோட இது பேரலல்ல இருக்கு. ஸோ இது ரெண்டும் சீரீஸ்னா சீரீஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும். Rs இஸ் ஈக்குவல் டு R1 பிளஸ் R2. ஸோ இங்க ரெண்டுமே ஐடென்டிக்கல் தான். ஸோ 6 + 6 டேரக்டாவே நம்ம சொல்லிடலாம். தட் இஸ் 12 ohm. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 12 ohமா மாறிடுச்சு. இப்போ அது வந்து 6 ohமோட பேரலல்ல இருக்கு. ஸோ எகைன் பேரலல் காம்பினேஷன் ரிசால்வ் பண்ணலாம். parallel combination resolve பண்ணோம்னா 1/Rp is equal to 1/12 plus 1/6. So multiply and divide by 2 பண்ணலாம். அப்போ 2 plus 1 3 3/12 and cancel பண்ணா 1/4 and reciprocal பண்ணா Rp என்றது 4 ohm. Okay, so அப்போ இதெல்லாம் combine பண்ணி நம்ம இங்க 4 ohmனு எழுதிடலாம்.
அப்ப இங்க பாருங்க, இப்போ எனக்கு 2 and 4 both are connected in series. Rs is equal to R1 plus R2. அப்ப 2 plus 4 நமக்கு வந்து 6 ohmனு கிடைக்கும். So that is 6 ohm. Okay, அப்ப effective resistance நமக்கு 6 ohmனு கிடைச்சிருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்க? Potential difference கேக்குறாங்க. So we'll take ohms தான். V is equal to IR. So I என்ற இடத்துல 0.5 and R என்ற இடத்துல 6. So 5 6 are 30. So இங்க point இருக்கு. அப்போ 3 volt. Let's check the option. Option 3 is the right answer. Next one in the question step by step handle பண்ணும். In the circuit shown, meter bridge is in a balanced state. The meter bridge has a resistance 0.1 ohm per centimeter. So இது ஒரு முக்கியமான given data. அது 1 centimeterல 0.1 ohm இருக்கு. The value of unknown resistance X and the current drawn from the battery of negligible resistance கேக்குறாங்க. So unknown resistance X ஓட value கேக்குறாங்க. So according to meter bridge நமக்கு basic formula P by Q is equal to L by 100 minus L. So இங்க P என்ற இடத்துல நமக்கு X இருக்கு. So X by Q என்ற இடத்துல 6 இருக்கு. That is equal to balancing length வந்து 40 cm by 100 minus 40 cm வந்து 60 cm. So centimeter cancel ஆயிடுச்சு. 0 0 cancel ஆயிடுச்சு. Balance இங்க 2 இது வந்து 3. அப்போ X by 6 is equal to 2 by 3. And this is 1 and 2. அப்போ cross multiply பண்ணோம்னா X is equal to 4 ohm. Okay. So இதுலயே நம்ம answer கண்டுபிடிச்சிடலாம். That is option 3 is the right answer. But even though நம்ம current கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரொம்ப சிம்பிள். கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டயக்ராமை ஃபர்ஸ்ட் ரீட்ரா பண்ணலாம். எக்ஸ்ன்றது 4 ஓம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே 4 ஓம் அடைஞ்சிக்கலாம். ஸோ திஸ் இஸ் 4 ஓம் அண்ட் இந்த இடத்துல எனக்கு 6 ஓம் இருக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ நமக்கு மீட்டர் பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா தட் மீன்ஸ் கேல்வனோமீட்டர்ல டிஃப்ளெக்ஷன் காமிக்காது. டிஃப்ளெக்ஷன் காமிக்காதுன்னா அதுல கரண்ட் பாஸ் ஆகலன்னு அர்த்தம். ஸோ இந்த கேல்வனோமீட்டர்ல கரண்ட் பாஸ் ஆகலன்னா அந்த வயர் நம்ம எடுத்துக்கவே வேண்டாம். பேலன்ஸ் நம்ம அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவோம். இங்க 40 சென்டிமீட்டர் லென்த் ஆஃப் வயர் இருக்கு. அந்த லென்த் ஆஃப் வயருக்கும் கண்டிப்பா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? தட் இஸ் 1 சென்டிமீட்டருக்கு 0.1 ஓம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 40 சென்டிமீட்டருக்கு என்ன வரும்? 40 into 0.1 ஓம் தட் இஸ் 4 ஓம்னு வரும். அதே மாதிரி இங்க 60 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ 60 சென்டிமீட்டருக்கு என்ன வரும்னா 60 into 0.1 ஓம் தட் இஸ் 6 ஓம். அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 40 சென்டிமீட்டர்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 4 ஓம். அதே மாதிரி 60 சென்டிமீட்டர்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 6 ஓம். ஓகே, அண்ட் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். இங்க பாருங்க 4 and 6 மேல வந்து சீரீஸ்ல இருக்கு, கீழே 4 and 6 வந்து சீரீஸ்ல இருக்கு. ஸோ சீரீஸ் காம்பினேஷனுக்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். தட் இஸ் Rs is equal to R1 plus R2. தட் இஸ் 4 plus 6 நமக்கு என்ன வரும்? 10 ஓம் வரும். அப்போ எகைன் நம்ம ரீட்ரா பண்ணலாம். 4 plus 6 வந்து இங்க 10 ஓம். ஸோ நமக்கு மேல வந்து 10 ஓம் வரும். Again கீழேயும் நமக்கு என்ன வரும்னா 10 ohm வரும். Okay, so now they are connected in parallel and they are identical. So already last sumல சொல்லியிருந்தேன், if they are identical Rp is equal to R by N எடுத்துக்கலாம். So இங்க R என்றது 10, N என்றது number of resistance that is 2. So 10 by 2 அப்படின்றது 5. So 5 ohm effective resistance கிடைச்சிருக்கு. பட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கரண்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் பேட்டரியோட வோல்டேஜ் வந்து 5 volt. அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். that is V is equal to IR. So நமக்கு V என்ற இடத்துல 5 volt that is equal to I நம்ம கண்டுபிடிக்கணும். R என்றது 5. So 5 cancel ஆயிடுச்சுன்னா current I is equal to 1 ampere. So again பாருங்க option 3 தான் right answer. Next one, a proton, neutron and alpha particle having the same kinetic energy are moving in a circular trajectory in a constant magnetic field. If radius of the proton, neutron, alpha particle ஓட relation வந்து கேக்குறாங்க. So first நம்ம given data clear எழுதிக்கலாம். First one வந்து proton. So protonக்கு வந்து charge வந்து Q இருக்கும், mass வந்து M. And next neutronன்றது isotope of hydrogen. That is நமக்கு இங்க 1 இருக்கும், that is charge 1, mass வந்து 2 இருக்கும். அப்ப charge வந்து Q, mass வந்து 2M. அதே alpha particle-ன்றது helium. So heliumக்கு atomic number 2 and mass number is 4. அப்ப charge வந்து 2Q and mass வந்து 4M. So இப்போ நம்ம radius-ஓட formula எடுக்கலாம். Radius-ஓட general formula R is equal to momentum P by QB னு படிச்சிருப்போம். மொமெண்டம்க்கு பதிலா with respect to that kinetic energy எழுதுறோம்னா root of 2m kinetic energy by qb. Okay, so இப்போ substitute பண்ண ஆரம்பிக்கலாம். Radius for the proton. So radius of the proton that is equal to நமக்கு வந்து charge q mass m. அப்ப அப்படியே substitute பண்ணலாம். root of 2m kinetic energy by qb. So இது வந்து radius of the proton. இதே மாதிரி radius for the neutron வந்து பார்க்க போறோம். That is equal to root of 2 into mass என்ற இடத்துல என்ன இருக்கு?
2m into kinetic energy by charge வந்து q தான் by qb. ஓகே, ஸோ இந்த √2 மட்டும் தனியாக எடுத்துடலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ரிலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா மற்றபடி ப்ரோட்டானில் 2m கைனடிக் எனர்ஜி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அதே ஃபார்முக்கு கொண்டு வரலாம். இங்கே √2 எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை நான் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். √2 பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது, √2m கைனடிக் எனர்ஜி by qb. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. கம்பேர் டு த ப்ரோட்டான், நியூட்ரான் வந்து அதிகமாக இருக்குது √2 டைம்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் alpha particle. So radius for the alpha particle. So for the helium, that is equal to root of 2 into mass ன்ற இடத்துல நமக்கு என்ன இருக்கு, 4m இருக்கு. ஸோ அப்போ 4m சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 4m and kinetic energy அதே தான். by charge வந்து 2q இருக்கு. ஸோ 2q into b. ஸோ √4 வந்து 2, ஸோ 2 வெளியே எடுத்துட்டோம்னா 2 into root of 2m kinetic energy by 2qb. அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சா. அப்போ ரேடியஸ் ஆஃப் த ஆல்ஃபா பாருங்க, that is root of 2m kinetic energy by qb. இது அப்படியே புரோட்டானுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ரேடியஸ் ஆஃப் த புரோட்டான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் மேட்ச் ஆகிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ வந்து பாசிபிள், ஆப்ஷன் 2 பாசிபிள் கிடையாது, ஆப்ஷன் 3யும் பாசிபிள் கிடையாது, 4 வந்து பாசிபிள். அப்போ ரேடியஸ் ஆஃப் த புரோட்டான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் அது மட்டும் தான் ஈக்குவலா இருக்கு, மற்றபடி நியூட்ரான் வந்து கிரேட்டரா இருக்கு. அப்போ you can check the option 1 is the right answer. Let us consider you have a coil of radius r and adla current I வந்து pass ஆயிட்டு இருக்கு. current I வந்து anti clockwise ல pass ஆயிட்டு இருக்கு. So this is the direction of a current anti clockwise and இதோட radius வந்து r ன்னு கொடுத்துட்டாங்க. Okay, so இப்போ இதோட magnetic field நம்ம கண்டுபிடிக்கணும். So for the circular coil magnetic field direct formula B is equal to mu naught I by 2r. Okay, and also at the center ல கேக்குறாங்க இல்லையா, அப்போ சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இன் ஆர் அவுட்னு பார்க்கணும். ஸோ அக்கார்டிங் டு மேக்ஸ்வெல்ஸ் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல், ஸோ இந்த இடத்துல வேணா உங்க ஃபிங்கர் வச்சு பாருங்க. திஸ் ரெப்ரசன்ட் தட் இஸ் இந்த டைரக்ஷன்ல எனக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, இந்த டைரக்ஷன்ல உங்க தம் ஃபிங்கர் வச்சு பாருங்க. அப்போ இந்த பக்கம் உங்க ஃபிங்கர்ஸ் வந்து என்ட்ரு ஆகும், இந்த சைட் வெளியே வரும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த பக்கம் என்ட்ரு ஆகுது, இந்த சைட் வெளியே வருது, தட் இஸ் அவுட். அப்போ அட் த சென்டர் ஆஃப் அ காயில் எனக்கு டைரக்ஷன் ஆஃப் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் அவுட். ஸோ இங்கே பக்கத்துலேயே வரைஞ்சிக்கலாம், அந்த அவுட்ன்றது தான் டாட். ஓகே, ஸோ இதை B1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கீழே ஒரு வயர் இருக்கு. ஸோ நான் இமேஜினராக வரைகிறேன், எனக்கு இங்கே ஒரு வயர் இருக்கு, அதோட வயரோட லென்த் அவங்க கொடுக்கல, பட் அதில் கரண்ட் மட்டும் பாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. கரண்ட் வந்து I. ஸோ அதோட லென்த் கொடுக்கலன்னா let us consider its infinite long straight wire. ஸோ infinite long straight wireக்கு magnetic field formula B2 is equal to mu naught I by 2 pi r. ஸோ இதுதான் infinite long straight wireக்கு. அண்ட் இதுக்கும் டைரக்ஷன் பார்க்கணுமா, ஸோ அகெயின் இந்த டைரக்ஷன்ல உங்க தம் ஃபிங்கர் வச்சு பாருங்க, தட் இஸ் இந்த டைரக்ஷன்ல உங்க தம் ஃபிங்கர் வச்சு பாருங்க. அப்போ ஃபிங்கர்ஸ் வந்து இந்த சைட் என்ட்ரு ஆகும், இந்த சைட் நமக்கு வெளியே வரும், தட் இஸ் கெட்டிங் இன் அண்ட் அவுட். அதே மாதிரி தான். ஸோ இந்த பக்கம் நமக்கு இன், இந்த பக்கம் நமக்கு அவுட். ஓகே, ஸோ அப்போ இதுக்கும் அவுட் தான். இப்போ நம்ம நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்க்கணும். ரெண்டுத்தோட டைரக்ஷனும் அவுட்னு தான் இருக்கு, அப்போ டைரக்டா ஆட் பண்ணா போதும். அப்போ B net is equal to B1 plus B2. ஓகே, ஸோ ஆட் பண்ணும்போது நிறைய டேர்ம்ஸ் காமனாக எடுக்க முடியும், தட் இஸ் mu naught I நம்ம காமனாக எடுத்துக்கலாம், அதே மாதிரி 2r காமனாக எடுத்துக்கலாம். பேலன்ஸ் 1 plus 1 by pi. ஸோ வேணா பையை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா mu naught I by 2r, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா pi plus 1 by pi-ன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ அகெயின் ரீஃபார்ம் பண்ணலாம். B is equal to mu naught I by 2 pi r into pi plus 1. So we'll check the option. Option 2 is the right answer. Next one, two long straight wires are set parallel to each other. Each carries current I in the same direction and separation between them is 2r. So ரெண்டு wire எடுத்திருக்காங்க, ரெண்டுமே infinite long தான், and it carries same current I in same direction and separated by distance கொடுத்திருக்காங்க 2r சொல்லிட்டு. என்ன கேக்குறாங்கன்னா the intensity of magnetic field midway between them. So first நம்ம diagrammatic approach பண்ணலாம். Let us consider இது வந்து wire, ரெண்டு long straight wire இருக்கு, they are separated by a distance of 2r and midpointல அதோட magnetic field கேக்குறாங்க. So this is the midpoint P ன்னு எடுத்துக்கலாம். இங்க இருந்து distance வந்துட்டு r and அதே மாதிரி இங்க இருந்து distance நமக்கு என்னன்னா அதே r தான் வரும். இந்த point P ல you have to find the magnetic field and current வந்து same directionல இருக்கு, இது I and இதுவும் நமக்கு என்னன்னா I. ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா நம்ம எழுதிடலாம். தட் இஸ் B is equal to infinite long straight wireனா mu naught I by 2 pi rன்னு லாஸ்ட் சம்லேயே நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ டைரக்ஷன் பார்க்கலாம். அகெயின் மேக்ஸ்வெல்ஸ் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்.
current வந்து upward-ஆ pass ஆகுது and you can see the magnetic field. அப்போ எனக்கு இப்படி சுத்தும் கரெக்டா? ஸோ அப்போ இந்த சைடு என்ட்ரு ஆகி இந்த வழியில வெளியே வரும். அப்போ இந்த பக்கம் வந்துட்டு இன், இந்த சைடு வந்து அவுட். ஸோ நம்ம வரைஞ்சிக்கலாம், இது வந்து இன். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம B2வும் பார்க்கணும். ஸோ B2 இதுவா? ஸோ B2 is equal to அதே ஃபார்முலா தான் வரும், that is mu naught I by 2 pi r. again direction பார்க்கலாம். ஸோ கரண்ட் இங்கே போகுதுன்னா you can see again thumb வந்து இங்கே வைங்க. ஸோ you can see the fingers நமக்கு இப்படி போயிட்டு இப்படி சுத்திட்டு இருக்கும் கரெக்டா? அப்போ again இந்த பக்கம் நமக்கு in, இந்த பக்கம் நமக்கு என்னன்னா out. ஸோ this is out. அப்போ பாருங்க ரெண்டுத்தோட வேல்யூவும் சேமாக தான் இருக்கு, பிகாஸ் டிஸ்டன்ஸ் கரண்ட் எல்லாமே சேம். அப்போ B1 B2 ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு, பட் ஆப்போசிட். இது வந்து என்ட்ரு ஆகுது, இது வந்து வெளியே வருது. அப்ப எனக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னா B net எனக்கு என்ன ஆயிரும்னா 0. That's it. So option 2 is the right answer. Next one, a magnet of magnetic moment M is situated with its axis along the direction of a magnetic field B. So let us consider ஒரு uniform magnetic field இருக்கு. So imaginary நம்ம எடுத்துக்கலாம், இதுதான் magnetic field and இதுல ஒரு magnetic dipole moment இருக்கு. So let us consider இப்படிதான் இருக்கு, this is south and north and direction பார்த்தோம்னா இப்படி இருக்கும் கரெக்டா? அப்போ M-க்கும் B-க்கும் இனிஷியலா இருக்க ஆங்கிள் வந்து theta goes to 0. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? The work done in rotating it by the angle of 180 degreeன்றாங்க. 180 டிகிரினா பர்ஃபெக்டா ஆன்டி பேரலலுக்கு போகணும். ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதே B இப்படி இருக்கு. அப்போ ஆன்டி பேரலல்னா இது அப்படியே டில் பண்ணும். அப்படி டில் பண்ணும் அப்படின்னா சவுத் இந்த பக்கம் வந்துடும். தட் இஸ் எனக்கு இது சவுத், இது நார்த், எனக்கு டைரக்ஷன் இந்த பக்கம் வரும், தட் இஸ் M. அப்போ யூ கேன் சி, அப்போ எனக்கு இந்த டைபோல அப்படியே கம்ப்ளீட்டா டில் பண்ணியிருக்காங்க. அப்போ மேக்கிங் அன் ஆங்கிள் 180 டிகிரி விச் இஸ் ஆன்டி பேரலல். அவங்க கேட்கறது ஒர்க் தான். அப்போ ஒர்க்கோட டைரக்ட் ஃபார்முலா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு MB into cos theta 1 minus cos theta 2. So theta 1 theta 2ன்றது initial and final angle. Initial angle வந்து 1, final angle வந்து 2. அப்ப டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், that is equal to MB. cos 0 நமக்கு என்னது 1 minus cos theta 2, that is 180 வந்து minus 1, minus minus நமக்கு plus ஆயிரும். அப்ப balance 2MB. So we'll check the option. Option 4 is the right answer. Next one, it's a theory question. The magnetic susceptibility of a diamagnetic material depends on absolute temperature Ts. So for diamagnetic material properties கேக்குறாங்க. For diamagnetic material, magnetic susceptibility is independent of temperature. So எது வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா paramagnetic and ferromagnetic மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். Diamagnetic is independent. அப்ப ஆப்ஷன் பார்க்கலாம், ஆப்ஷன் 3 is the right answer. அடுத்தது earth magnetismல இருந்து பார்க்க போறோம். If the angle of dip at two places are 30 degree and 45 degree respectively, then the ratio of horizontal components of a earth magnetic field at two places will be கேக்குறாங்க. So horizontal magnetic field formula BH is equal to B cos angle of dip. And இங்க bracketல தந்திருக்காங்க பாருங்க, net magnetic field to be equal at the two places. ரெண்டு பிளேஸ்லுமே magnetic field B வந்து சேமா தான் இருக்கு. அப்ப first placeல angle of dip வந்து 30, second placeல வந்து angle of dip 45. So அதே மாதிரி substitute பண்ணலாம். For B1, that is horizontal magnetic field for the first place, that is equal to B cos angle of dip வந்து 30 degree. அதே மாதிரி second positionல B for the second one, that is equal to B cos 45 degree. Okay, நம்ம இப்ப ரேஷியோ எடுக்கலாம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு BB கேன்சல் ஆயிரும். cos 30 நமக்கு வந்து √3/2. அதே மாதிரி cos 45 வந்து 1/√2. அப்ப நம்ம ரீஃபார்ம் பண்ணலாம், √3/2 into √2/1. ஸோ அப்போ 2ன்றது என்னது? √2 into √2. ஓகே, அப்போ ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா √3/√2. So we'll check the option. Option 1 is the right answer. அடுத்தது electromagnetic inductionல இருந்து question பார்க்கலாம். A coil of resistance 20 ohm and inductance 5 Henry has been connected to 200 volt battery. So first given data எடுத்துக்கலாம். Resistance R is equal to 20 ohm இருக்காங்க and inductance L is equal to 5 Henry and voltage V is equal to 200 volt னு கொடுத்திருக்காங்க. The maximum energy stored in the coil is, so maximum energy direct formula energy stored in the coil, that is equal to half LI square. So L நமக்கு என்னன்னு தெரியும், I நம்ம கண்டுபிடிக்கணும். So you can take ohms law, that is V is equal to IR. So நமக்கு V and R தெரியும், அப்ப I is equal to V by R.
ஸோ V என்ற இடத்துல வந்து 200, R என்ற இடத்துல வந்து 20. அப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். திஸ் இஸ் 1 and 10. அப்போ I என்றது நமக்கு 10 ஆம்பியர்னு வரும். அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ half into L என்ற இடத்துல 5, I என்ற இடத்துல 10 square, that is 100. அப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா இது 1, இது வந்து 50. So that will give 250 joule. We'll check the option. Option 1 is the right answer. In this question, the power factor of the given circuit கொடுத்திருக்காங்க. So voltage across resistor, inductor and capacitor also கொடுத்திருக்காங்க. They are connected in series. இப்போ அவங்க கேட்கறது power factor. So power factor ஓட direct formula வந்து cos phi. So cos phi தான் கண்டுபிடிக்கணும். So நம்ம வந்து phasor diagram எடுத்துக்கலாம். It will be easy. So phasor diagram எடுத்துப்போம். This is phasor diagram. This makes an angle phi and opposite இருக்கிறது வந்து VL minus VC and இது வந்துட்டு VR and hypotenuse is V. And hypotenuse V is equal to root of VL minus VC the whole square plus VR square. So இதுதான் general formula. Okay, இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். Cos phi. Cos theta ஓட formula என்ன? Adjacent by hypotenuse. So adjacentல VR இருக்கு, hypotenuseல V இருக்கு. நமக்கு VR வந்து 2 வோல்ட்னு கொடுத்திருக்காங்க. V வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். V is equal to root of VL என்ற இடத்துல 6 இருக்கு, VC என்ற இடத்துல 4 இருக்கு. So 6 minus 4 the whole square plus 2 square. 6 minus 4 நமக்கு என்னது 2வா? So அப்போ 2 square plus 2 square. அப்போ நமக்கு 2 root 2னு வரும். This is V. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். VR என்ற இடத்துல 2, V என்ற இடத்துல 2 root 2. அப்போ 2 2 கேன்சல் ஆயிருச்சுன்னா 1 by root 2 தான் பவர் ஃபேக்டர். ஸோ அப்போ cos phi தான் பவர் ஃபேக்டர், that is equal to 1 by root 2. Option 2 is the right answer. Next one, in the circuit shown in the figure, neglecting source resistance, the voltmeter and ammeter reading will be respectively. So இந்த diagram பாருங்க, resistor, inductor, capacitor all three connected in series. ஒரு AC source ஓடையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல பார்க்குற net current is measured by the ammeter. அதே மாதிரி voltmeter measures the potential difference across inductor and capacitor. Okay, so இப்போ நம்ம calculate பண்ண ஆரம்பிக்கலாம். First நம்ம current பார்த்துடலாம். இங்க பாருங்க, எனக்கு இங்க XL-ம் XC-யும் ஈக்குவலா இருக்கு. XL-ம் XC-யும் ஈக்குவலா இருக்குன்னா that you call it as resonant frequency. அப்போ Z வந்து மினிமமா இருக்கும், current வந்து மேக்ஸிமமா இருக்கும். இந்த கண்டிஷன் நம்ம ஸ்கூல் புக்லயே படிச்சிருப்போம். பட் எனிவே நம்ம டைரக்ட் மெத்தட்லயே கரண்ட் கண்டுபிடிக்கலாம். So impedance Z is equal to root of R square plus XL minus XC the whole square. So R என்ற இடத்துல 30. So root 30 square plus XL என்ற இடத்துல 25, X என்ற இடத்துல 25. So இது 0 ஆயிருமா? இது 0 ஆயிடுச்சுன்னா root 30 square மட்டும் இருக்கும். Square and root cancel ஆயிடுச்சுன்னா Z is equal to 30. So impedance வந்து 13 தெரிஞ்சிருச்சு. வோல்டேஜ் வந்து 240 வோல்ட்னு அவங்களே தந்துட்டாங்க. அப்போ நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கலாம். அக்கார்டிங் டு ஓம்ஸ் தான் V is equal to IR. I is equal to V என்ற இடத்துல 240 and Rக்கு பதிலாக தான் நமக்கு இங்க Z இருக்கு. ஸோ Z என்ற இடத்துல வந்து 30. அப்போ 0 0 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா this is 8 ஆம்பியர் தான் கரண்ட். ஓகே, ஸோ அப்போ கரண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்க்கணும். இங்க கண்டிஷன் பாருங்க, XL-ம் XC-யும் ஈக்குவலன்ட்டாங்க. எனக்கு XL is equal to XC and also ரெண்டுத்துலயும் சேம் கரண்ட் தான் பாஸ் ஆகுது. அப்ப ரெண்டு சைடும் மல்டிப்ளை பை I போட்டு பாருங்க. You will get it as voltage across inductor and voltage across capacitor. இது ரெண்டுமே ஈக்குவல். அப்ப இண்டக்டர்லயும் கெபாசிட்டர்லயும் சேம் வோல்டேஜ் அப்படின்னா there is no potential difference across the inductor and capacitor. அப்போ potential difference வந்து 0. அப்ப ஆப்ஷன் பாருங்க 0 volt and current வந்து 8 ampere. Option 4 is the right answer. Next one, self-inductance of primary and secondary of an ideal transformer are 90 millihenry and 40 millihenry. So first given it எடுத்துக்கலாம். L1 is equal to 90 millihenry and அதே மாதிரி L2 வந்து 40 millihenry. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, if the current in the primary decreases at the rate of 10 power 3 ampere per second. So primaryல current decrease ஆகுது, அப்போ magnetic field change ஆகும். You will get induced EMF. So அந்த EMF across secondary கேட்குறாங்க. So direct formula E is equal to M di by dt. So இங்க M என்றதா mutual inductance. அப்ப M ஓட formula என்னன்னா M is equal to root of L1 into L2. So இங்க ஒரு constant வரும், அந்த constant அவங்க தரல அப்படின்னா அந்த constant 1 ன்னு எடுத்துக்கலாம். That is equal to root of L1 என்ற இடத்துல 90 into 10 power minus 3 வருது. அதே மாதிரி L2 என்ற இடத்துலயும் நமக்கு 40 into 10 power minus 3 வருது.
ஸோ 2 10 power minus 3 இருக்கா, அதில் ஒன்று வந்து வெளியே வந்துடும். அப்போ 10 power minus 3 வெளியே வந்துருச்சு. பேலன்ஸ் ரூட் ஆஃப் 9 4s are 36. ஸோ 36 இங்கே 2 0 வருது. அப்போ ரூட் 36 வந்து 6. அப்போ 60 into 10 power minus 3. இதுதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அப்போ அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். E is equal to mன்ற இடத்துல 60 into 10 power minus 3 di by dt, that is change in current with respect to time, 10 power 3. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா you will get it as 60 volt. Option 3 is the right answer. In an AC circuit, the current I is equal to 100 sin 100t. So என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா I is equal to I0 sin omega t, அந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க கரண்ட். அதேமே வோல்டேஜ் V is equal to V0 sin omega t plus pi by 3, அந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. Then the average power dissipation in the AC circuit கேட்குறாங்க. So first of all நம்ம பவரோட ஃபார்முலா எழுதலாம். Power is equal to VRMS IRMS into cos phi. Cos phi என்றது phase factor. So இங்க phi என்றது angle, that is pi by 3. அப்போ VRMS is equal to V0 by root 2. I IRMS is equal to I0 by root 2 into cos, இங்க angle நமக்கு pi by 3. So pi by 3 என்றது cos 60 degree. So அப்போ substitute பண்ணலாம். V0 என்ற இடத்துல 100 இருக்கு, I0 என்ற இடத்துலையும் 100 இருக்கு. root 2 வந்து 2 into cos 60 நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1 by 2னு வரும். அப்போ calculate பண்ணலாம். நமக்கு 100 into 100 by 4னு வரும். This is 1 and இது வந்து நமக்கு 25. So that is equal to 2500 watt. அப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 1 is the right answer. Okay students, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். I hope this video will be useful for last minute preparation. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. If you have any suggestion or queries மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. And இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. Thank you students.